ஸ்ரீ குருப்யோ நமஹ. பதஞ்சலி மகரிஷி யோகசாஸ்திரம் 2வது பாதம் நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி பகவானுடைய 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் பார்த்துட்டுருக்கோம். 3 விதமான ஸ்ரத்தைகள், சத்வ, ரஜஸ், தமஸ் அப்படிங்கிறது. அதில் ஆகாரங்கள் 3 விதம், யஜ்ஞம் 3 விதம், தபஸு, தானம், இது எல்லாத்துலேயுமே 3 டிவிஷன்ஸ் இருக்குன்னு பகவான் சொல்லிகிட்டு இருக்கார். அதில் ஃபஸ்ட்டு சத்வ, ரஜஸ், தமஸ்ங்கிற 3 விதமான ஆகாரங்களை பற்றி முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது யஜ்ஞத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த யஜ்ஞத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வேதவியாசருடைய ஒரு சின்ன கதை பார்க்கலாம். நம்ம ஒரு சமயம் ஆயர்பாடிக்கு ஏகாதசி தினத்தன்னைக்கு வேதவியாசர் வரார். ஆயர்பாடி மக்கள் குதூகலமாக அவரை வரவேற்று தன்கிட்ட இருக்கக்கூடிய பழங்கள், பால், தயிர், வெண்ணெய் எல்லாமே சமர்ப்பிக்கிறார். ஆனால் அன்றைக்கி ஏகாதசி தினமாக இருந்ததுனால ஒரு துளி ஜலம் கூட சாப்பிடக்கூடாத நிலைமை. இவங்க அன்பாக கொடுக்கக்கூடியதையும் வேண்டான்னு சொல்லக்கூடாதுங்கிற சாஸ்திரம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சங்கடமான நிலைமையில் இருக்கும்போது வேதவியாசர் ஒரு க்ஷணம் தியானம் பண்ணி அந்த கிருஷ்ண பரமாத்மாவையே மனசில் தியானம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அத்தனையுமே ஸ்வீகரிச்சுன்றார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த யமுனை ஆற்றில் பெருத்த வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்தை பார்த்து எல்லாரும் ரொம்ப வேதவியாசர்கிட்ட சரணம் அடைய, கொஞ்ச நேரம் கழித்து வேதவியாசர் அந்த மரத்தடியில் உட்காந்துட்டு, இன்றைய தினம் ஏகாதசி உபவாசம் இருந்தது உண்மையானால் இந்த யமுனையாற்று வெள்ளம் வற்றி போகட்டும் அப்படின்னு அவர் பிரதிஜை பண்ணுறார். அப்படி பிரதிஜை பண்ணின அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே யமுனையாற்று வெள்ளம் அப்படியே சீராக ஓட ஆரம்பிச்சிடுது. இது பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். பகவான் இப்போ தானே நம்ம கொடுத்தது அத்தனையும் ஸ்வீகரிச்சுன்ட்டு ஏகாதசி உபவாசம் இருக்கிறதுன்னு சொன்னாரே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சந்தே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வேதவியாசரவா எல்லாரையுமே கூப்பிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். யத் கரோஷி யத் அஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதெல்லாம் பண்ணுறையோ, நீ எதெல்லாம் சாப்பிட்றியோ, எதெல்லாம் யாகமாக பண்ணுறியோ, எதெல்லாம் தானமாக கொடுக்குறியோ, எந்த விஷயத்தை நீ தபஸாவே பண்ணினாலும் கூட அர்ஜுனா, அது அத்தனையும் எனக்கு சமர்ப்பணம் பண்ணிடு. அப்போ பண்ணினாக்கோ உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த சுபம் அசுபம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நீ வெளியில் வந்துடுவ. உனக்கு அந்த கர்மா ஒன்றை கட்டுப்படுத்தாது. அதனால் இந்த கர்ம பந்தத்திலேருந்து விடுதலை ஆகணும்னு சொன்னாக்க, யத் கரோஷி யதஷ்னாசி யத் ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு, பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே எனக்காகன்னு நீ சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னு சொன்னாக்க உனக்கு அந்த கர்மா பந்தம்னு இருக்காது அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணினார் இல்லையா? அதை தான் நான் மனசில் தியானம் பண்ணிட்டு, இப்போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனையுமே அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன். அதனால் என்னுடைய ஏகாதசி விரதம் பங்கமாகலைன்னு வேதவியாசர் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினார். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. தர்ம சங்கடமான நிலைமையிலையும் கிருஷ்ணான்னு சொல்லும்போது அவன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவான்ங்கிறதுக்கு. இப்போது யாகங்களை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்தில் 17வது அத்தியாயத்தில் 3 விதமான யாகங்களை சொல்கிறார். முதல்ல சாத்வீக யஜ்ஞம், அபலாகாங்ஷிபிஹி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காத ஒரு யஜ்ஞம். அதில் விதி இருக்கும், சாஸ்திரோத்தமமாக இருக்கக்கூடியது. இந்த யாகத்தை நான் செய்யணும், இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு யஷ்டவ்யமேவேதி மனஹா அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி பண்ணக்கூடிய யஜ்ஞம்தான் சாத்விகமான யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ராஜச யஜ்ஞத்தில் பலனை எதிர்பார்க்கக்கூடியது. எனக்கு இதை சாதிக்கணும், அதுக்காக நான் இந்த யஜ்ஞம் பண்ணுறேன்
அப்படின்னு பண்ணக்கூடியது ராஜச யஜ்ஞம். அதில் தம்பம் கொஞ்சம் இருக்கும், தட் இஸ் டாம்பீகம் கொஞ்சம் இருக்கும். அடுத்தது மூன்றாவது தாமச யஜ்ஞத்தில் எதெல்லாம் சாத்வீகத்தில் வேணுமோ அதெல்லாம் இதில் இருக்காது. அதாவது ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஸ்ரத்த இருக்கணும், அடுத்தது அன்னதானம், வஸ்திரதானம் முதலான தானங்கள்லாம் பண்ணணும், அப்புறமா மந்திரங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது தட்சிணை, யார் எப்படி வந்தாலும் அவளுக்கு அது கொடுக்கறது ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய அந்த யாகத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவ கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி, தகுதிக்கு தகுந்த மாதிரி தட்சிணை கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாத யாகம்தான் தாமசம். இதில் சாஸ்திர விதி இருக்காது. அங்கே அன்னதானமோ மந்திரமோ தட்சிணையோ ஸ்ரத்தையோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஆடம்பரத்துக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு யாகம் பேர் தாமசம்னு சொல்கிறார் பகவான். இந்த மாதிரி 3 விதமான யஜ்ஞங்கள் ஸ்ரத்தையோட விதிக்கு உட்பட்டு லோகக்ஷேமார்த்தத்துக்காக பண்ணக்கூடியது சத்துவம், பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடியது ராஜசம், பப்ளிசிட்டிக்காக மட்டுமே அகங்காரத்தோடு பண்ணக்கூடியது தாமசம்னு சொல்லிட்டு 3 விதமான யஜ்ஞங்களை பற்றி சொல்கிறார். அப்போது இன்னும் தபஸை பற்றியும் தானத்தை பற்றி எல்லாமே 3 கேட்டகரி சொல்லப்போகிற, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேட்கலாம்.